அண்மை செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக போலீசாரிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள். டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஒரு வாரம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அபிராமபுரம் காவல் நிலைய எழுத்தர் மருதுபாண்டி என்பவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மாணவி விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் தகவல் அறிக்கை எப்பொழுது கணினியில் டைப் செய்யப்பட்டது, எந்த காவலர் உதவியோடு டைப் செய்யப்பட்டது, யார் இந்த முதல் தகவல் அறிக்கையை சரிபார்த்தது, எந்த நேரத்தில் தயார் செய்யப்பட்டது, ஆன்லைனில் அப்லோட் செய்ய அனுமதி கொடுத்தது யார், முதல் தகவல் அறிக்கையில் யார் கையெழுத்திட்டது, எப்பொழுது கையெழுத்திடப்பட்டது, இதற்கான பயிற்சிகள் எடுத்துள்ளார்களா என்ற கோலத்தில் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த மருதுபாண்டி தான் அப்போது அவர் அந்த அப்லோடு சிசிடிஎன்எஸ் என்னும், அதாவது ஆன்லைனில் பார்க்கக்கூடிய இந்த முதல் தகவல் அறிக்கையை அவர்தான் வெளியிட்டது என்று தகவலானது தற்போது வெளியாகிருக்கிறது. எனவே இதற்கு அவர் முழு அனுமதியோடு தான் இது போன்ற முதல் தகவலை அறிக்கையை வெளியிட்டாரா என்ற கோணத்தில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறதோ, ஒருவேளை அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.